கொடுக்கப்பட்டது. இந்த முறை பாஜக கூட்டணியில போய் இணைஞ்சிருக்காரு. இது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இல்லையா? இது அவர் தான் கேட்கணும், எங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்கின்ற கட்சி. கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம், கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி. இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு. அதனால யாரையும் வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது. கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம். எங்கள் கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் இரவுகள் வாராமல் தேனீக்களை போல எருவை போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்வோம். அதெல்லாம் நீங்க யூகத்தின் அடிப்படையில் கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்சி பத்தி மற்றொரு கட்சி எப்படி சொல்ல முடியும்? ஆமா, எல்லாமே பாருங்க, எல்லாமே படிச்சிருக்காங்க, எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க. எல்லாமே நாடாளுமன்றத்தில் அழகாக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற விதமாக எங்களுடைய தலைமை கழகத்தின் மூலமாக மூத்த நிர்வாகிகள் மூலமாக வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டார். அதாவது அனைத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல வாய்ந்த கட்சி. 2,06,00,000 தொண்டர்கள் உண்டான கட்சி. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. பொன்விழா கண்ட கட்சி. நாடாளுமன்றத்திலே 2014 மிகப்பெரிய வெற்றியை படைத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து நாடாளுமன்றத்திலே இந்திய அளவிலே 3வது பெரிய கட்சி என்று முத்திரையை பதித்த கட்சி. ஆகவே இவர்கள் அப்படியா அவர்கள் அப்படியா அதை ஏசியமாக சொல்ல முடியாது. மக்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு செய்கின்றவர்கள், மக்கள் தான் எஜமானர்கள். எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள். ஆமா, எல்லாம் எங்களோட தான் இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சியில நம்பி இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இடம்பெற்றது, புதிய தமிழகம் இடம்பெற்றது, எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றது, புரட்சி பாரத கட்சி இடம்பெற்றது, அகில இந்திய பார்வர்டு பிளாக் இடம்பெற்றது, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இடம்பெற்றது, இந்திய குடியரசுக் கட்சி இடம்பெற்றது, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் இடம்பெற்றது, மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இடம்பெற்றது, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி, கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இன்னும் சிறு சில அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு துணை நிற்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே பக்கபலமாக இருந்து வெற்றிக்கு பாடுபடுவார்கள் என்று அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். இந்த தேர்தலில் அதிமுக நேரடியான போட்டி யாரோட? அதாவது நேரடி போட்டி மறைமுக போட்டிலாம் கிடையாது. மக்கள் மறைமுகத்தான் ஓட்டு போடுறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களோடு எங்களுடைய கூட்டணி சார்ந்தவர்கள், நாங்களும் எங்களுடைய கூட்டணி சார்ந்தவர்களும் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். ஆக மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. ஆக இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்துகின்றேன். இந்த 3 ஆண்டு காலத்தில் விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, அது மட்டுமல்ல எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்கவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்ற இருந்தும் கூட நாடாளுமன்றத்தில் தமக்கென்று தமிழகத்துக்கென்று எந்த ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறவில்லை. அதே 38 நாடாளுமன்றங்களை தேர்ந்தெடுத்தோம், தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது. அதைத்தான் நான் குறிப்பிடுறோம். 38 பேர் ஏற்கனவே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட தமிழக மக்களுடைய நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெறுவதற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து எதுவுமே பெற்றுத்தரவில்லை. அப்புறம் எதுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க மக்கள்? அதே மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க. இதே 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 37 நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் சென்றார்கள். காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் கூட்டணி வச்சிருந்தோம் மத்தியில். இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலன், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினாலே, காலதாமம் செய்த காரணத்தினாலே
அதற்காக எங்களுடைய 37 நாடாளுமன்றங்களும் 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எங்களுடைய நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம், தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம். அது எங்களுடைய லட்சியம், அதனுடைய கனவு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்ல இந்த தேர்தல்ல, இது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுனால நம்ம பிரச்சாரம் எதை முன்னிறுத்தி இருக்கும் அப்படிங்கிற. ஏன் நாங்க மட்டும் தான் இருக்கோம், மற்றவங்களும் இல்லையா? இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை மாநிலம் இருக்குது? அவரெல்லாம் எல்லோருமே அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. அப்பதான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றல. திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றல. நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தெரிவித்த கருத்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையெழுத்து. நீட் தேர்வு யார் ரத்து செய்யணும்? மத்திய அரசு. நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்களா? நாடாளுமன்ற ஒத்திவைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இருந்ததா? இல்லையே. எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறைக்கின்ற கட்சி திமுக கட்சி. தாங்க அறிக்கை வெளியிட்டதானே தெரியும். எங்களதும் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். ஏன்னா தமிழ்நாடு 9 மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பலதரப்பட்ட மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். அதிமுக தனித்து விடப்பட்டிருப்பதாக நேற்றிலிருந்து சமூக வலைதளங்கள்ல அந்த செய்திகள் பரப்பப்பட்டு வருது. அந்த கருத்து உங்களுடைய கருத்து? ஏங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கூட்டணி நம்பி ஆரம்பிப்பாங்க. அவர்கள் பலமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்க பலமா இருக்கிறோம். இந்த வலைதளங்கள் வர்றது, ஊடகத்தில் வர்றது, பத்திரிகை வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க கட்சி நடத்தல. நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்களுக்கு சேவை செய்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்றிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி 40 நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.